ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடில் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம சாகே நம்ம ஹீரோவோட கில்லில் சேர்ந்து ஆகணும். அதுக்காக நம்ம இங்கிலீஷ் கூடயும் பெரு கூடயும் சண்டை போட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் நம்ம பெரு சாகேவை கொண்டிருப்பான். நம்ம ஹீரோ மட்டும் குறுக்க வரலன்னு அவ்வளோதான். நம்ம ஹீரோ மரண மாசா பெருவை தடுத்து நிப்பாட்டி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் இங்கே வந்து சேரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம சாகியும் ஆமான்னு சொல்லிட்டு ஒத்துருப்பாங்க. அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வெக்கப்பட்டிருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸ் பில்டிங்கில் கார்னரும் செல்னர் இருக்காங்க. ரெண்டு பேருமே கண்ணை மூடிட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முன்னாடி யாருன்னு கேட்குறாங்க. பார்த்தா இவன் தான் இந்த ஃபெடரல் பியூரோ ஆஃப் ஹண்டர்ஸுக்கு மாஸ்டர். இவன் நல்லா பல்கா குடியும் போட்டு உட்காந்துக்கிட்டு டேய் நான் என்ன உன்னை மன்னிப்பு கேட்க அவங்க வர சொன்னேன், என்ன நடந்ததோ அதை சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே கார்னரும் மிஸ்டர் செல்னர் அவருங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க ஜின்வுவை பார்த்த வரைக்கும் அவன் யார் தெரியுமா, அவன் ஒரு கிங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த குடிமச்சவனும் என்னது கிங்கா மிஸ்டர் செல்னர், ஆமா அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், ஹண்டர் சங்ஜின்வூ என்ன அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அப்படின்னா அவர் என்ன நேஷனல் லெவல் ஹண்டரா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு செல்னரும் இல்லை நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்களேன். மற்றபடி ஹண்டர்ஸ் எப்படி அவங்களோட பவர் எப்படி வருதுன்னா ஒரு இடத்துலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அது ரெண்டு விதமாக வரும். அந்த ரெண்டு விதமான இடத்துலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பவர் எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து ஒரு நேஷனல் லெவல் ஹண்டரு. அது மட்டும் இல்லாமல் தனியாக இன்னொரு லெவல் ஹண்டர் இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு வெளிச்சத்துலேருந்து சக்தி வர மாதிரி இருக்கும். அது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதை நாங்கள் கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க ஒரு கிங்கு, ஆனால் இவர் கிங்கு தான். ஆனால் நான் அவங்ககிட்ட என்ன பார்த்தேன் அப்படின்னா அவங்க ஒரு இருளுக்குள்ளே இருந்தாங்க. அந்த இருளை நான் பார்க்கும்போது அந்த டார்க்னஸ் திரும்ப என்ன பார்த்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த குடிமச்சவன் என்னது டார்க்னஸ்ஸா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்க எந்த மாதிரி அப்படின்னா அவன் இருளில் மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது அந்த இருளே அவன் தான். இருள் அவங்ககிட்ட மாட்டலை, அவன்கிட்ட தான் அந்த இருளே மாட்டியிருக்கு. மொத்த இருளே அவன் தான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு குடிமச்சவன் அப்படின்னா ஜின்வு ஒரு ஈவிலா அப்படி சொல்லும்போது இல்லை ஜின்வு ஈவில் கிடையாது. மற்ற ஹண்டர்ஸ்லாம் சக்தியை வேற ஒரு இடத்துலேருந்து அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் ஜின்வு அவர் சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் வேற யாருக்கிட்ட இருந்துமே வாங்கல. அது மட்டும் இல்லாமல் அவரோட சக்திக்கு எல்லையே கிடையாது, அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. லிமிட்டே இல்லாமல் அந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இங்கே இவன் கார்னர் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு என்னது லிமிட்லெஸ் பவரா, அது எப்படி இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம செல்னர் அவர் மாதிரி சந்தேகமாக பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம அந்த குடிமை மச்சவனும் செல்னர் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இங்கே கார்னர்கிட்ட நம்ம லெவல் 24 பேஸ்மெண்ட்டுக்கு இப்போ போகலாமா வா அப்படி சொல்லிட்டு கூட்டு போகும்போது அங்கே கார்னர்கிட்ட அந்த குடிமை வச்சவன் நம்ம செல்னரை வச்சு ஜின்வுவை நம்ம கில்டுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னா நம்ம வேறு ஏதாச்சும் தான் ஒரு வழியை கொண்டு வரணும். ஆமாம் உனக்கு முதல்ல ஒரு எஸ்ராங் கேட்டு ஓப்பன் ஆச்சு, அந்த எஸ்ராங் கேட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த காரணம் சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க, அது என்னால் மறக்க முடியுமா, அந்த மேற்கு பக்கமே மொத்தமாக காலியாச்சு, அது ரொம்பவே பேரழிவு. அதுக்கப்புறம் தானே அமெரிக்கா இருக்கிற எல்லா ஹண்டர்ஸுக்கும் காசு கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய ஹண்டர்ஸ் வந்தாங்க. அதில் மிஞ்சி போனவங்க தான் இப்போ நேஷனல் லெவல் ஹண்டர்ஸாகவே இருக்கிறாங்க. அது காமிஸ் டிராகன். அது ஒரே ஆளாக நின்று அதோட அழிவான அந்த நெருப்பில் சிக்கிறவங்க எல்லாருமே அழிஞ்சு நாசமாக போயிடுவாங்க. அதை வச்சு எவ்வளோ பெரிய ஹண்டர்ஸை தோக்கடிச்சிருக்கு. டாப் ரேங்கிங்கில் இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அதோட சிங்கிள் ஹேண்டாலே எல்லாத்தையுமே கொண்டு இருக்கு. அதுலேருந்து மிஞ்சினவங்க தானே இப்போ நேஷனல் லெவல் ஹண்டரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காமிஸ் டிராகனோட உருவம் பார்த்தா சும்மா தெரியும், அந்தளவுக்கு அனல் பறக்க சும்மா மாசாக இருக்கும் அந்த காமிஸ் டிராகன். அப்படியே இவங்க லிஃப்டில் இறங்கி உள்ளே போயிட்டு இருக்கும்போது அப்போது அங்கே குடுமி வச்சவன் அங்கே கார்னர்கிட்ட ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த காமிஸ் டிராகன் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிருக்கு, அதை நீ பார்க்க ட்ரை பண்ணுறியா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு காரணம் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க சார், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பாரு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமை அவன் ஓப்பன் பண்ணி காட்டுவான். பார்த்ததுக்கப்புறம் அங்கே கார்னர் வாயை பொழந்து இது ஒரு மேஜிக்கல் டைப் ஆனது. இது முதல்ல அந்த காமிஸ் டிராகன் செத்து போனதுக்கப்புறம் கிடச்சிது. இதோட பாஸை இது இன்னும் தேர்ந்தெடுக்கல. இதோட பாஸ் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும். அதுக்காக இது இங்கேயே இவ்வளோ வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கிஃப்டே நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் காமிஸ் டிராகனோட ஒட்டுமொத்த எலும்பு கூட இங்கே தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மிகப்பெரிய காமிஸ் டிராகன் உருவத்தோட அந்த எலும்பு கூட சும்மா பிரம்மாண்டமாக அங்கே மியூசியத்தில் அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட வீட்டில் கண்ணாடியை பார்த்துட்டு நான் என்ன ரீஅவேக்கன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப க்ளோ ஆகிட்டேன்னா, என்னோடய பாடி ஷேப்பு ஃபேஸ் ஷேப்பு எல்லாமே மாறிடுச்சு, முகத்தில் மச்சம் பரு இது எல்லாமே காணாமல் போயிடுச்சு, காயம் தழும்பு எதுவுமே இல்லை அப்படின்னா இது என்னை ரொம்பவே க்ளோவாக்கி அழகாக்குது போல இருக்கே, நான் ஹேண்ட்ஸம் ஆகிட்டேன் போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கதவை திறந்து அவனோட தங்கச்சிக்கிட்ட தங்கச்சி என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது,
எனக்கு ஒரு ரேட்டிங் போட, நான் எவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி, ஆ உன் மூஞ்சா பார்த்தா நல்லாவே இல்ல. இதெல்லாம் ஒரு மூஞ்சா? நீ ஓவரா சீன போடாத. நீலாம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படி சொல்லிட்டு கலாய்ச்சிருவாங்க. அது கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி, என்ன சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? அப்படி சொல்லிட்டு தலைய புடிச்சு அடிக்க போவாரு. அவ உடனே அங்க தங்கச்சி நம்ம ஹீரோவ போட்டு மிதி மிதின்னு மிதிப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு, ஏய் நீ என்ன என்ன மிதிச்சிட்டு இருக்க? உன் கால் உடஞ்சிட போகுது. நீ என்ன மறந்துட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரு. ஸ்கூல்ல போய் படிக்கிறேன், இவ்வளோ முட்டாளா இருக்கே அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி, ஏய் நான் ஸ்கூல்ல டாப் ரேங்க் எடுக்கிறேன் தெரியுமா? அப்படி சொல்லும்போது, தெரியும் தெரியும். நீ கிளாஸ் டெஸ்ட்ல மட்டும் தான் எடுப்ப. ஆனுவல் டெஸ்ட்ல நீ எல்லாமே 2வது தான் எடுப்ப அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவங்க தங்கச்சி கடுப்பாயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க தங்கச்சி கிட்ட, ஏய் நான் இப்போ புதுசா ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு தங்கச்சியும், ஓ இப்போ நீ பெரிய பாஸ் ஆயிட்ட, சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லும்போது, நான் என்னோட கில்டுக்கு சோலோ ப்ளே கில்டு அப்படி சொல்லிட்டு பேர் வைக்கிறேன். இது நல்லா இருக்கா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு தங்கச்சியும், ஆ என்ன காமெடி பண்றியா? உன்னோட கில்டுக்கு இப்படியாடா பேர் வைப்ப? நல்லாவே இல்லை. சோலோ ப்ளே கில்டாமா. சொல்லப்போனால் நீ சோலோவே கிடையாது. நீ சேடாவெல்லாம் சம்மன் பண்ணி சோல்ஜர்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுற. அப்படி இருக்கும்போது நீ எப்படி சோலோ பிளேயராகவே அப்படி சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஆமாம்ல, இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். இப்போ நான் என்ன பேர் வைக்கிறது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சியும், நான் சொல்கிறேன், ஜின் கில்டு. அப்படின்னா நான், ஜின் அப்படின்னா முன்னோக்கி செல்லுதல், ஜின் கில்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாமல் என் பேரை அப்படி நான் திருப்பி போட்டிருக்கேன், ஜின்னா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஆ இதுவும் நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லையே அப்படி சொல்லும்போது, அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம சாகே தூக்கத்துலேருந்து எழுந்துச்சு, ஐயோ நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, வெக்கமாக வருதே பிரம்மாளே, நான் ஏன் அப்படி பண்ணேன்? வெக்கத்தை விட்டுட்டு சொல்லிட்டேன். என்னை பற்றி அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினச்சா என்ன? அவர் என் வாழ்க்கையவே காப்பாற்றிருக்காரு. அவர் நான் லவ் பண்ணுறதுல என்ன தப்பு? தைரியமாக லவ்வாக சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு மனசில் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு உருவம் தெரியும். அந்த உருவம் அப்படியே நம்ம சாகை கையை பிடிச்சி, சீக்கிரம் போய் அவன்கிட்ட சொல்லு, அவனோட பவர்னாலேயே அவனுக்கு டேஞ்சர் ஆக போகுது, அவன் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை அவன்கிட்ட சொல்லிடு அப்படி சொல்லிட்டு, சீசன் 2ல் ஒரு ஹீலர் இறந்து போனா பார்த்தீங்களா, அந்த ஹீலர் தாங்க இங்கே வந்திருக்கான். நம்ம சாகை கனவுல வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நைட் கில்டு பில்டிங்கில் அங்கே பார்க்குன்ற பாஸுக்கிட்ட அவனோட அசிஸ்டண்ட்டு, சார் பக்கத்தில் ஒரு பயங்கரமான கேட் ஓப்பன் ஆயிருக்கு சார், அது எஸ் ரேங்க் கேட்டு கூட கிடையாது, அது ஏ ரேங்க் தான், இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான கேட்டாக இருக்குது, அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் வேணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது? நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா மற்றவங்கள சேர்ந்து அந்த டஞ்சன் கேட்டுக்கு பர்மிஷன் வாங்கி உள்ளே போயிட போகிறாங்க சார் அப்படி சொன்னோன்னே, அதை கேட்டு அங்கே இருக்கிற பார்க் அந்த பாஸு கோமா, டேய் என்னோட பில்டிங் பக்கத்தில் இருக்கிற அந்த கேட்டுக்கு வேற கில்டை சேர்ந்தவங்களை உள்ளே விட்டுருவானாடா, என்னடா பேசிட்டு இருக்க பைத்தியக்கார பயலே அப்படி சொல்லிட்டு கோவப்பட்டுருவான். அதை கேட்டு அந்த அசிஸ்டண்ட், ஐயோ நான் என்னையா பண்ணேன், உண்மைதானையா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவர் கடுப்பாயிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு அந்த பார்க்கு, ஏய் இப்போ நம்ம மற்ற கில்டுகிட்ட போய் ஹெல்ப் கேட்டு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சாலுமே, நம்மளுக்கு ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் இல்லை, நம்மளை கழட்டி விட்டு அவனுங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவானுங்க, ரொம்ப ரிஸ்க்குடா, அவனுங்க பிழைக்கிறதுக்கு தான் பார்ப்பானுங்க, நம்ம ஹண்டர்ஸ் எல்லாருமே இறந்து போக வாய்ப்பு இருக்குடா அப்படி சொல்லும்போது, டக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு, அப்படின்னா நம்ம ஒரே ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் இருந்தால் போதும், இது எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுவா. இவரோட பேர் ஜங்க், ஒரு ஏ ரேங்க் ஹீலரு, நைட் கில்டை சேர்ந்தவ. அவன் அந்த பார்க் பாஸ்கிட்ட, நம்ம கிட்ட தான் ஒரு ஐடியா இருக்கு, எஸ் ரேங்க் ஹண்டர் சங் ஜின்வு இருக்காரு, அவர் மட்டும் கூட்டு போனோம், கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த பார்க்கும், ஆமாம் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு, அவர் கடைசியாக எங்கே போனார்? ஆமாம் அந்த ரெட் கேட்டுக்குள்ளே போனார்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரில, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, வேண்டாம் நம்ம நேர்லேயே போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பார்க்கு அந்த நைட் கில்டோட பாஸ் முடிவு பண்ணிடுவான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜின்வு அவரோட கில்டு ஆஃபீஸில் இருப்பார். அங்கே நம்ம ஜின்கோ கிட்ட, டேய் நம்மளோட கில்டுக்கு ஒரு பேரை கண்டுபிடிச்சிட்டேன், ஜின் கில்டு எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு ஜின்கவும், அண்ணே சூப்பர்ண்ணே, நீங்கள் இவ்வளோ புத்திசாலியாக இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலண்ணே, சூப்பராக இருக்குண்ணே, சோலோ பிளே கில்டுக்கு இந்த பேர் எவ்வளவோ பரவாயில்லண்ணே அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஜின்வும், சரி இப்போ அடுத்த கட்ட வேலை என்ன, நம்மளோட கில்டுக்கு ஒரே ஒரு மெம்பர் வேணும், அவங்கள கண்டுபிடிக்கணும் அதானே அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு ஜின்கவும், அண்ணே என்னாச்சுண்ணே, நேற்று சாக்கி வந்தாங்களே அவங்கள கில்லில் சேர்க்கலையா, நான் இந்த கில்லில் சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்களே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அது கேட்டு நம்ம ஹீரோ, டேய் உனக்கு இன்னுமாடா புரியல, இந்த கில்லில் சேரணும் அப்படின்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் தனியாக தான் சம்பவம் பண்ணுவேன், அவர் ரொம்ப துடிப்பாக இருக்காடா, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹண்டர், உள்ளே வந்து நானும் சண்டை போடுவேன் வந்து நிற்பா, எனக்கு தேவைன்னா உப்புக்கு சப்பானியா ஒரே ஒரு ஹண்டர், அப்படி எவனாட்டு இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்லு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஜிங்கமும், அப்படியாண்ணே
இது தெரியாமல் போச்சு. இது சொல்லும்போதே எனக்கு ஒரு 2 பேர் ஞாபகத்தில் வருது. அவங்களாம் இருக்கலாம் யோசிக்கும்போது கதவை யார் தட்டுவாங்க? நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நைட் கில்ல சேர்ந்தவனுங்க ஏதோ டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் வர மாதிரி நாங்கள் தான் நைட் கில்ல சேர்ந்தவன். நான் ஐ எம் பார்க், என் பேர் பார்க், நான் அந்த நைட் கில்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோலாம் பார்த்துட்டு இவனுங்க ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ரியாக்ஷனும் ஜின்கோவோட ரியாக்ஷனும் பாருங்களேன் செம்ம காமெடியாக இருக்கும். அப்புறமா அவங்கள உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது அந்த நைட் கில்ல சேர்ந்த பார்க்கு லேப்டாப்பில் எங்கள் பில்டிங் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட் ஓப்பன் ஆயிருக்கு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பதறிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அந்த பார்க்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20% கொடுக்குறோம், உங்களுக்கு அப்படி தனியாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம், நீங்கள் வேணால் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஏன்னா எஸ் ரேங்க் ஹண்டர் இல்லைனா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேட்டு நம்ம இரவும் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னா 50-50 ஓகேவா அப்படி சொல்லும்போது அதுக்கேட்டு 50-50யா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம இரவும் நான் இப்போ ஒன்றும் தனியால் இல்லையே, நான் ஒரு கில்டு அப்படின்னா கில்டுக்கு தேவையான அந்த பர்சன்டேஜை கொடுத்தே ஆகணும். இப்போ என்னோட கில்டு பேர் ஆர்ஜின் கில்டு அப்படி சொல்லும்போது அது கேட்டு இந்த பார்க்கு அப்படிங்களா அப்படின்னா ஒரு 40-60 எனக்கு 60 உங்களுக்கு 40 ஓகேவா அப்படி சொல்லும்போது நம்ம இரவும் இங்கே பாருங்க நான் நெகோசியேட் பண்ணுறதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லை, 50-50 ஓகேனா ஓகே இல்லைன்னா கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அது கேட்டு இந்த பார்க்கு ஐயையோ இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படி நாங்கள் உங்களுக்கு 50-50 கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டஞ்சனில் இருக்கிற அந்த பாஸை நீங்கள் தான் கொல்லணும் அப்படி சொல்லும்போது அது கேட்டு நம்ம இரவும் கொண்டுட்டா போச்சு, இது ஒரு நல்ல பிளான், நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது நம்ம ஹீரோட சேடோ அப்படி வேற பக்கம் நகுண்டு அந்த மாதிரி டேரக்ஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அங்கே பார்க்கோட அசிஸ்டன்ட் சார் அங்கே பாருங்க அவரோட சேடோ வந்து இங்கிட்டு அங்கிட்டு போகுது பாருங்க அப்படி சொல்லும்போது உடனே அந்த பார்க்கும் டே தண்ணி அடிச்சிட்டியா போதையில் உளறியே அமைதியாடுறா அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்து நம்ம ஹீரோ அட்டன் பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டே போவார். அதில் யார் அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா தான். ஜின்வு நான் இப்போ தான் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினேன், உன்னோட வாய்ஸை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, முதல்ல ஃபோன் வாங்கியிருக்கேன், உன்னோட வாய்ஸை கேட்கணும் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமாம் நல்லா இருக்கீங்களா, நம்ம பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு இல்லை, நான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வரவா அப்படியே கட் பண்ணா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிற ரைட்டு நாள் வந்துருச்சு. எல்லாருமே அண்டர்ஸ் அவங்களோட சூட்டெல்லாம் போட்டு ரெடியாக டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அங்கே அவனும் ஐயோ இவர் எப்படியாச்சும் கூட்டு வரணும்னு பார்த்தா இவர் வரனாரு இன்னும் வரலையே, என்ன பண்ணுறது என்னன்னு தெரியலையே, டைம் ஆகிட்டே போகுதே, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கே அப்படி சொல்லிட்டு அவன் மொபைலை பார்த்து நின்றுருப்பான். அப்படி நம்ம ஹீரோ என்ன ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது மழை வரப்போதோ, சரி பரவாயில்ல நம்ம சீக்கிரமாக நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து வேற இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண இதை பக்கம் நம்ம ஹீரோட தங்கச்சி ஸ்கூலு அங்கே பார்த்தா 3 பசங்க என்னடா அந்த வாத்தியார் சாம கடுப்பு ஏற்றிட்டு இருக்கா, சும்மா நம்மகிட்டயே வேலை சொல்லிட்டு இருக்கான், வேற ஆளே கிடைக்கலையா, எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கணுமா, கடுப்பாகுதுடா அப்படின்னு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போவானுங்க. போயிட்டு என்னடா கிளாஸ் ரூமை இவ்வளோ அழுக்கா வச்சிருக்கானுங்க, இதை நம்ம தான் க்ளீன் பண்ணணுமா, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல எப்படியே பூட்டி வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு என்னதுடா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தா ஒரு கேட் இருக்கும், ஸ்கூலுக்குள்ளே டஞ்சன் கேட் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு கிட்ட போயிட்டு மச்சி பாருடா இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பானதுதான், ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த டஞ்சன் கேட்லேருந்து எந்த மான்ஸ்டரும் வெளியெல்லாம் வராது, இதுக்குள்ளே போய் மான்ஸ்டருக்குள்ளே எல்லாமே சண்டை போடுவாங்க ஹண்டர்ஸு, 100க்கு மேலே ஹண்டர்ஸ்லாம் போவாங்க தெரியுமா, இந்த டஞ்சன் கேட்லேருந்து மான்ஸ்டர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால் ஒன்றும் பயப்படாதீங்கடா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் தைரியமாக நிற்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பின்னாடி இருக்கணும் டேய் இந்த ரூமு ரொம்ப நாளாக பூட்டி இருந்தது, இந்த டஞ்சன் கேட்டு எத்தனை நாளாக அங்கே இருக்குன்னு தெரியல, திடீர்னு அது உள்ளேருந்து வெளியே வர நிறைய வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக அங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டஞ்சன் கேட்டு அப்படி கிராக் ஆகும், கிராக் அப்படி சொல்லி கிராக் ஆகிட்டு அந்த டஞ்சன் கேட்டு உடஞ்சி உள்ளேருந்து ஒரு பெரிய கை வந்து அந்த பையனோட மூஞ்சை பிடிச்சி ஒரு அமுக்கும் பாருங்க. அவன் காப்பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அந்த ஐயாருக்கு மாஸ்டரோட கையை அப்படியே அவனோட தலையை நசுக்கும், அவன் ரத்தம் அப்படி தெரிக்கும். அதை பார்த்து டே மச்சான் அப்படின்னு சொல்லி வாயை பொழந்து பயத்தில் இருப்பானுங்க. அப்போ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளேருந்து உள்ளே இருந்து அந்த ஐயாருக்கு மாஸ்டர் அப்படி வெளியே வரும் பாருங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.